guys, welcome back to my channel. எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, பாரம்பரிய வீடு மியூசியம். அது பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷின் சித்ரா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பாரம்பரிய வீடுகள், சவுத் இண்டியன் பாரம்பரிய வீடுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இந்த சவுத் இண்டியன் கல்ச்சரோட பாரம்பரிய வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, தனியாக சார்ஜ் போட்டுருவாங்களான்னு நினைச்சேன். தமிழ்நாடு எடுத்து கட் பண்ணிக்குவோம். ஸோ கைஸ், இப்போ உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை இருக்குது. அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஃபிஷ், பெரிய பெரிய கேட் ஃபிஷ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டைல் வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ போய் பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டிலே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே உட்டில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, டோட்டல் வந்து இது அல்டிமேட் கேரளா ஸ்டைல் தான் இந்த வீடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. தெரியல, இது வந்து கேரளா டைப் வீடு தான். கேரளாவில் வந்து நம்ம ஊர் பண்ணையார் பேர் இருப்பாங்களே, அது மாதிரி இங்கே பணக்காரங்க வீடு இப்படி இருக்கும் கேரளா வீட்டில். எப்படா அங்கேயே பிறந்த வளர்ந்த பேசுகிறேன். சீரியஸாப்பா, பண்ணையார் வீடு வேலை உள்ளே போய் பாரு, அப்படிதான் இருக்கா. கேலிக்கட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இந்த கேலிக்கட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கேரளாவில், திருவாண்டம் சைடில், கேலிக்கட் சைட்லலாம் இந்த மாதிரி ஸ்டைல் வீடு இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஸ்டைல் தான் அங்கே இருக்கும்னு. ஸோ இப்போ நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஸோ வா உள்ள போகலாம். கேலிக்கட் ஹவுஸ் மேலே இச்சிக்க போகிறேன், ரொம்ப ஹைட்டாகிற வேற நீனு இச்சிக்க போகிற. பத் போவே இல்லைடா, இச்சிக்கு போகிற. அது உனக்கோசம் தான் தலைக்கண்ணிலாம் மேலே மாட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியேவா, உனக்குலாம் இடிக்காதுவா, எல்லாரும் சுள்ளமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது.
போலாம் 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 வாங்க. ஒரு அப்படியே ஒரு கேவுக்குள்ள போற மாதிரி இருக்கு வாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர் முன்னாடி போறாரு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரா? இவர் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர். எல்லாம் வழி நீங்க மறைச்சிக்கிற ஒதிப்போம். வேறே காண்டி ஏற்றிக்கிற டென்ஷனான கேமரா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ வந்து நம்ம கைஸ் புத்துப்பள்ளி ஹவுஸ் வந்துருக்கோம். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது புத்துப்பள்ளி. எவ்வளோ வெரைட்டிஸ் டைப் ஆகும் இதில். கூத்தட்டுக்குளம் ஹவுஸ். ரெண்டு கார்டும் இருக்கு. இப்போ ரைட் சைடில் பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இது வந்து ஹாம்பூர் ஹவுஸ் பிராமின் ஹவுஸில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹாம்பூர் பிராமின் ஹவுஸோட ஆர்னமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க ஸ்டைலு. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இன்னும் இந்த ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் ஹவுஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். பாரம்பரிய விவசாய பொருள்கள் இதை வச்சு தான் நம்ம எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நம்மளால் பார்க்க தான் முடியும். அதை பாருங்கள், அதை பார்த்தாலே எவ்வளோ பெருசாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்மளால் பார்க்க தான் முடியும். அப்போல்லாம் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு வீடுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போக முடியல, மூடி வச்சுருக்காங்க. குழவர் வீடு, பாட்டர்ஸ் ஹவுஸ். டெய் ஹாரி பாட்டர் இல்லடா, பாட்டர்ஸ் ஹவுஸ்டா. என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சது. மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணிட்டியா? இது வந்து பானைகள்.
போயிட்டு நெசவாளர் வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி காமிக்கிறேன் வாங்க. இதில் பயன்படுத்தின பாரம்பரிய பொருட்கள், இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண பாரம்பரிய பழைய அப்போல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள். தான் துணிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை வச்சு தான் துணிலாம் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா காந்தி இருக்காரு. ஸோ காந்தி கூட இது காந்தி அவர்கள் கூட இது வைத்திருந்தார். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காந்தி அவர்களும் இதை பயன்படுத்தியிருக்கிறார் என்று. ஸோ பாருங்க, பார்த்தீங்கன்னா காட்டனில் செஞ்சது, டெக்ஸ்டைல் இதில் செஞ்சது ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லாம் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம். இதுதான் வந்து பாரம்பரிய காட்டன் டெக்ஸ்டைல் தயாரிக்கிற மிஷின். அப்போ யூஸ் பண்ண மிஷின் இதுதான் பாருங்கள். இந்த மிஷின் சொல்கிறத விட ஒரு பொருள்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு குடிசை வீடு. அந்த காலத்து இது உள்ளே போக முடியல. இது அந்த காலத்து குடிசை வீடு இப்படி தான் இருந்திருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் குடிசை வீடு. எவ்வளோ புயல் வந்து அடித்தாலும் உங்களுக்கு காற்று வந்து அடித்தாலும் தூக்காது. ஸோ அவ்வளோ நல்லாவே குடிசை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. உன்னால வர முடியாது, வா வா இங்க வா. யாருனால வர முடியாது? பாரா சிங்கம் எப்படி வந்து பாரா முன்னுள்ளது. ஆந்திரா பிரதேஷ் வீடு, பாரம்பரிய வீடுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதை பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது நெசவாளர் வீடு, ஆந்திர பிரதேஷ் நெசவாளர் வீடு. ஸோ சில்கெல்லாம் இங்கே தான் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி கைத்தறி பொருள் இதுதான். இதில் தான் வந்து அந்த சில்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பாரம்பரிய சில்க் ப்ரொடியூசிங் பொருள் இதுதான்.
பார்த்தீங்கன்னா ஆந்திரா கோஸ்டல் இதில் இருக்கிற ஸ்டைலில் வீடு இது. ஸோ குடிசை இது வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, புயல் வந்தாலும் உங்களுக்கு பறக்காத மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ள மீன்ல ஏய் குட்டி குட்டி மீன் இது கணக்கு தெரியல. தவளை குட்டிடா டேய். தவளை குட்டியும் மீன் குட்டியும் வித்தியாசம் தெரியாத செலிபிரிட்டியாக இருக்கிய. செலிபிரிட்டியாக போட்டிருப்பேன் வரிஜா ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரிடா, வீடு கிடையாது. ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷன் வந்திருக்கோம் பாருங்க. சூப்பரா இருக்குடா. ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ. ஓரம்போ ஓரம்போ. என்ன சவுத் இந்தியன் கல்ச்சரோட பாரம்பரிய வீடு எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எண்டிங் வந்துட்டோம். இன்னும் என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கண்டிப்பாக பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இங்கே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிற பிளேஸ் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பாரம்பரியத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள் கைஸ். ஓகே, until then I will see you guys in the next video. Bye bye.